மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு பிறகு 10 நாட்கள் உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தில் நடக்கப் போகும் சம்பவம், குடும்பத்தை விட்டு பிரிய போகும் ஒரு உறவு, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், சுகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மிக பெரும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பார்க்க போகிறீங்க. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. பெரும் லாபம் உண்டாக போகின்றது. உங்களுடைய தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க போகின்றது. குடும்ப ரீதியாக அடுத்ததாக குடும்பத்தினுடைய நிலையை பற்றி பார்க்கும்போது, நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாகும். உங்களுக்கு மதிப்பு கிடைக்கப் போகின்றது, மரியாதை கிடைக்கப் போகின்றது. எதிர்த்தவர்கள், குடும்ப ரீதியாக எதிர்த்தவர்கள் எல்லாம் விலக போகிறாங்க. மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம், தாய் தந்தை வழியில் லாபம் உண்டாகும். சகோதர சகோதரி வகையிலெல்லாம் அதிகப்படியான உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடியும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்ற காலகட்டமாகவும் இது இருக்கும் அப்படின்றது உறுதி. அது மட்டும் அல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்து பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கும் நல்ல செய்தி வரப்போகின்றது. அடுத்து உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. சிறப்பான உடல் ஆரோக்கியம் இருக்க போகின்றது. அதன் பிறகு கடன் பிரச்சனை அப்படின்ட்டு பார்க்கும்போது, மூன்றாம் நபரின் உதவியிலையோ அல்லது அரசாங்க ரீதியில் கிடைக்கப் போகின்ற உதவியாலேயோ கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். மிக மிக முக்கியமாக குடும்பத்தை விட்டு பிரிய போகும் உறவு, உங்களுடைய மனைவி வழி உறவினர்களிடமோ தாய் வழி அல்லது தந்தை வழி உறவினர், இந்த 2 பேர் மொத்தமாக இந்த 3 பேர் 3 உறவினர் வகையிலையுமே மொத்தமாக சொல்லணும்னா உறவினரே அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இந்த வகைகளில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய பேச்சும் செயலும் இந்த நபர்கள்கிட்ட, உங்களுடைய உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறத விட விட்டு கொடுத்து போங்க. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க, நல்லதே நடக்கும். இந்த 10 நாளில் பெருமாள் வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா, ஏதோ ஒரு தினத்தில் 16 நிமிடம் ஒரே ஒரு முறை ஈடுபட்டாலே நன்மைகள் அடிக்கும், யோகங்கள் அடிக்கும், பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது உறுதி.